இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பை கோரியதனுடைய நேற்றைய தினம் செம்மணியிலே மனித புதைகுழி தோண்டப்படுகிற வேளையிலே அதற்கு அண்மித்த பகுதிகளிலேயும் கூட மனித உடம்புகள் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டதாக செய்திகள் வருகின்றன. செம்மணியிலே மனித புதைகுழிகள் இருப்பதாக பிரசாந்தி குமாரசாமியுடைய வழக்கு முடிவுகளை போது பிரதான குற்றஞ்சாட்டப்பட்டவர் வெளிப்படையாக நீதிமன்றத்திலே அறிவித்ததன் காரணமாகத்தான் அங்கே அகழ்வு பணிகள் அந்த வேளையிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அதுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமலே கிளப்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு பல இடங்களிலே மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. நான் அறிந்த வரையிலே வடக்கு மாநிலத்தில் 13 இடங்களில் அது குறைந்தது 13 இடங்களிலாவது மனித புதைகுழிகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். மன்னாரிலே தோன்றப்பட்டது, அதுவும் கொண்டு செல்லப்படவில்லை. கொக்கு தொடுவாயிலே நானும் அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன். பலவிதமான முன்னெடுப்புகளோடு அந்த புதைகுழி தோன்றல் வேலைகள் நடைபெற்றது, அதுவும் இப்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் நிறுத்தப்படாமல் முழுமையாக அறியப்பட வேண்டும். அதிலேயும் விசேடமாக இளம் பிள்ளைகள், பெண்கள் அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று கருதக்கூடிய வகையிலே அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன. ஆகையினாலே இதற்கு பின்னணியிலே என்ன நடந்தது, யார் பொறுப்பாளிகள், எந்த காலகட்டத்திலே நடந்தது என்ற விடயங்கள் எல்லாம் வெளிப்படையாக தெரிய வேண்டும். ஆகவே அரசாங்கத்திலே நாங்கள் கூறுவது, பணம் இல்லை என்றோ வேறு வசதிகள் இல்லை என்றோ சாட்டுப்போக்குகளை சொல்லாமல் இப்பொழுது அறியப்படுகிற செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விடயத்திலே முழுமையான பங்களிப்பை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அதற்கு தேவையான சகல நிதியுதவிகளும் வேறு வளங்களும் கொடுக்க வேண்டும். வெளிப்படைத்தன்மையோடு இந்த விடயம் கையாளப்பட வேண்டும். உண்மை கண்டறியப்பட வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது உண்மை கண்டறியப்பட வேண்டும். ஆகையினாலே செம்மணி மட்டுமல்ல, மற்ற இடங்களிலேயும் அது செய்யப்பட வேண்டும். ஆனால் செம்மணியிலே இப்பொழுது இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே மிக விரைவாக அரசாங்கம் முன்னின்று இந்த உண்மை கண்டறியப்படுகிற செயற்பாட்டை செய்து மக்களுக்கு தாங்கள் சொல்வதை செய்கிறவர்கள் என்ற நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவதற்கான திருத்த சட்டமூலத்தை சமர்ப்பித்திருக்கிறார். அதை கௌரவ நிசாம் காரியப்பர் வழிமொழிந்திருக்கிறார். அரசாங்கத்திற்கு இளைய கட்டளையின்படி 6 மாத கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த விடயம் இது 3வது தடவையாக இந்த திருத்த சட்டமூலம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. நான் இதற்கு முதல் 2 பாராளுமன்றங்களிலே 2019ஆம் ஆண்டிலேயும் 2023ஆம் ஆண்டிலேயும் சமர்ப்பித்திருந்தேன். அந்த வேளைகளில் எல்லாம் அரசாங்கத்திற்கு இது சம்பந்தமான கால அவகாசம் கொடுக்கப்பட்டு இருந்தது. 2ஆம் தடவை 2ஆம் வாசிப்பு கூட ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டு 3ஆம் வாசிப்பு தடுக்கப்பட்டது. ஆகையினாலே 6 மாத காலம் இளைய கட்டளையிலே கொடுக்கப்பட்டதை காரணம் காட்டி அரசாங்கம் இதனை காலத்தில் இழுத்தடிக்காமல் உடனடியாக அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்ட கால அவகாசம் 2 வாரங்கள் முடிவடைகிற போது இதனை 2ஆம் வாசிப்புக்கு எடுத்து நிறைவேற்றி மாகாண சபை தேர்தல்கள் துரிதமாக நடத்தப்பட இடம் கொடுக்க வேண்டும் என்றும் அரசாங்கத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 3ஆவதாக, காணி நிர்ணய சட்டத்தின் கீழே மார்ச் 28ஆம் தேதி செய்த வர்த்தமானி இன்னமும் மீளப்பெறப்படவில்லை. அதை மீளப் பெறுவதாக கடந்த மாதம் 27ஆம் தேதி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆனால் அந்த அறிவித்தல் கூடாது. வர்த்தமானியிலே சட்டத்தின் கீழே பிரசுரிக்கப்பட்ட அந்த அறிவித்தல் முறையாக வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக மீளப்பெறப்பட வேண்டும். ஆகையினாலே துரிதமாக அந்த காலம் முடிவடைவதற்கு முன்பதாக 28ஆம் தேதி ஜூன் மாதம் முடிவடைகிறது. விரைவாக இந்த 1 வாரத்துக்குள்ளேயாவது உத்தியோகபூர்வமாக அந்த வர்த்தமானி பிரசுரம் மீளப்பெறப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தினம் ஸ்ரீதர் தியேட்டரில்
தமிழரசுக் கட்சி பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் சென்று டாக்டர் தேவானந்தாவை சந்திச்சதை பற்றி சமூக வலைத்தளத்தில் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கிறத பற்றி உங்களோட கருத்தை சொல்வீங்களா? எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் குழு உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிவடைந்த கையோடு வவுனியாவிலே மார்ச் மாதம் 10ஆம் தேதி கூடியிருந்தோம். அன்றைக்கு நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் அன்றைக்கே பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது. அன்றைக்கு எடுத்த தீர்மானங்களிலே நாங்கள் ஒரு கோட்பாட்டை முன்வைத்திருந்தோம். அதாவது எந்தெந்த சபைகளிலே எந்த கட்சிக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு 50% மேற்பட்ட ஆசனங்கள் இல்லாவிட்டாலும் அதிகூடிய ஆசனங்கள் எந்த கட்சிக்கு இருக்கிறதோ அந்த கட்சி நிர்வாகத்தை அமைப்பதற்கு மற்ற கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும். இது 2018ஆம் ஆண்டிலே கூட நாங்கள் சொல்லியிருந்த ஒரு கோட்பாடு. இதனை நாங்கள் சொல்லுகிற போது இன்னொரு விடயத்தையும் தெளிவாக சொல்லியிருந்தோம். இது தமிழ் தேசிய கட்சிகளோடு மட்டும் நாங்கள் செய்கிற நிர்வாகங்களை அமைப்பதிலே எந்த விதமான குளறுபடியும் ஏற்படக்கூடாது. அதை சுமூகமாக செய்வதாக இருந்தால் மக்கள் ஆணையை மதித்து எந்த கட்சிக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அந்த கட்சி நிர்வாகத்தை அமைப்பதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை பகிரங்கமாக பல தடவைகளிலே சொல்லியிருக்கிறோம். நாங்கள் எவரோடும் சேர்ந்து கூட்டணி அமைப்பதாக சொல்லவில்லை. எங்களுக்கு அதிகூடிய ஆசனம் உள்ள இடங்களுக்கு மற்றவர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. சில இடங்களிலே கூட்டணி அமைத்திருக்கோம். விசேஷமாக திருவண்ணாமலையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அது பகிரங்கமாக செய்யப்பட்டிருக்கிறது. ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஸ்ரீலங்கா மக்கள் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்பதை நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறோம். வவுனியாவிலேயே ஒரு ஊடகவியலாளர் மாநாடு நடத்தப்பட்டு அங்கே பல கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்ட இணக்கப்பாடு வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படியாக நிர்வாகங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் என்பது சம்பந்தமான கூட்டணி என்று கூட சொல்லலாம் அமைக்கிற செயற்பாடு. ஆனால் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் நடத்தின 3 சந்திப்புகள். ஒன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அவர்களையே சந்திக்க வேண்டும் என்று கேட்டபோது நான் சுண்ணாகத்திலே அந்த வழியிலே இருந்த காரணத்தினாலே சித்தார்த்தன் அவர்களுடைய வீட்டிலே சென்று அவர்களை சந்தித்தேன். அதைத் தொடர்ந்து அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று கேட்டு என்னுடைய வீட்டில் தலைவர் சிவஞானத்தை சந்தித்தார்கள். அந்த வேளையிலே இந்த கோட்பாட்டை தான் நாங்கள் முன்வைத்தோம். எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருக்கிற இடத்திலே அவர்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். அவர்கள் அதற்கு இணங்கினார்கள். ஆனால் மேலதிகமாக சில சபைகளையும் கேட்டுள்ளார்கள். திரு கஜேந்திரகுமார் பொன்னமலத்தோடும் திரு கஜேந்திரனோடும் நடத்திய பேசுவார்கள். நாங்கள் அதைத்தான் சொன்னோம். நாங்கள் வேறு எதையும் பேசவில்லை. பொன் உடன்பாடு பற்றி நாங்கள் பேசுகிறது தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த நிர்வாகங்களை உருவாக்குவதிலே குளறுபடி இல்லாமல் இது செய்யப்பட வேண்டும் என்று அவர்களிடத்தில் கேட்டோம். அவர்களும் அதற்கு இணங்கினார்கள். ஏனென்றால் அதற்கு சில நாட்களுக்கு தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே தானாகவே அதே கோட்பாட்டை பகிரங்கமாக முன்வைத்திருந்தார். ஆகையினாலே இந்த விடயம் சம்பந்தமாக மற்ற கட்சிகளுக்கு பகிரங்கமாக நாங்கள் தான் அவர்களை சந்தித்து நாங்கள் சொல்லி வருகிறோம். நேற்றைய தினம் தலைவர் சிவஞானம் அவர்கள் ஸ்ரீதர் தேட்டரிலே திரு டாக்டர் தேவானந்தாவோடு பேசிய விடயம் சம்பந்தமாக நான் அவரோடு பேசிட்டேன். என்ன சொல்லப்பட்டது என்று அவர் பற்றி நான் வினவினேன். இதே விடயத்தை தான் சொன்னதாகத்தான் சொல்லியிருக்கார். 20 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கவில்லை. தான் இதே விஷயத்தை, அதாவது எங்களுடைய அரசியல் குழு எடுத்த தீர்மானத்தின்படி சகல தமிழ் கட்சிகளுக்கு நிர்வாகங்களை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். எங்கெங்கே எங்களுடைய கட்சிக்கு அதிகூடிய ஆசனம் இருக்கிறதோ அங்கே நாங்கள் நிர்வாகங்களை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்ற கருத்தை அவரிடத்தை நேரடியாக சொல்லி வைத்திருக்கிறேன் என்பதைத்தான் எனக்கு சொல்லியிருக்கிறார். இப்படியாக சகல கட்சிகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவது கூட்டமைப்பு அல்லது கூட்டணி அமைப்பதற்காக அல்ல. இந்த கோட்பாட்டை நாங்கள் முழுமையாக அமல்படுத்துவதற்காக அவர் எனக்கு சொன்னதன் அடிப்படையில் அதைத்தான் கட்சியுடைய தீர்மானத்தின்படி அதைத்தான் நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னார். ஸ்ரீதர் தியேட்டர்களுக்கு சென்று அவர் சந்தித்ததை பற்றி பலர் விசனம் தெரிவிக்கிறார்கள். அதை குறித்து நான் அவற்றை கருதினேன். நாங்களாக ஒரு கூட்டத்தை கேட்டு சந்திக்கிற போது அங்கே அவர்களுடைய இடத்துக்கு சென்று சந்திப்பதுதான் முறை என்பது அவருடைய கருத்து. பல இடங்களுக்கு அவர் சென்றிருப்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு தடவை மன்னாருக்கு சென்று செல்வமலைக்கலானுடைய வீட்டிலே போய் சந்தித்தார். நாங்கள் பெரிய கட்சி தலைமை கட்சி என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கார்கள். எங்கேயும் போய் அவரையும் சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது.
திரு கஜேந்திரகுமார் குடும்பத்தோடு நடத்தப்பட்ட சந்திப்பிலே கூட ஆரம்பத்தில் திரு கஜேந்திரகுமார் அவருடைய வீட்டிலே தான் சந்திப்பதாக இருந்தது. அதுக்குத்தான் திரு சிவஞானம் விளங்கி இருந்தது. ஆனால் பிறகு நாங்கள் சந்திக்க இடம் மாற்றப்பட்டோம், புதுவட்டிலே சந்தித்தோம். ஆகவே எங்கே சந்தித்தது என்பது சம்பந்தமாக திரு தலைவர் சிவஞானம் அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. நாங்களாக கூட்டத்தை கேட்டால் அந்த இடத்துல போய் சந்திப்பதிலே தவறில்லை என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. பலருக்கு ஸ்மிதா தியேட்டர் என்பது ஒரு அடையாளம் என்ற விடயத்திலே சில விஷயங்கள் இருக்கலாம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பொதுரத்திலே சந்தித்திருக்கலாம், அல்லது எங்களுடைய அவருடைய சிவஞானம் அவருடைய வீட்டிலே சந்தித்திருக்கலாம். ஆனால் விடயம் என்னவென்றால் சந்தித்த இடம் அல்ல. விடயம் என்னவென்றால் நாங்கள் இவரோடு கூட்டாட்சி அமைப்பதற்காக கேட்கவில்லை. நாங்கள் அதிகூடிய ஆசனங்களை பெற்ற இடங்களிலே மக்கள் ஆணையை மதித்து எங்களுக்கு சகல தமிழ் கட்சிகளும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை நாங்கள் அவர்களை சந்தித்து கேட்டிருக்கிறோம், பொது வழியிலேயே கேட்டிருக்கிறோம், எந்தவித ஒளிவு மறைவு இல்லாமல் செய்திருக்கிறோம். மாறாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இப்பொழுது புதிதாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களும் திரு டக்ளஸ் தேவானந்தாவை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருந்தார்கள். அங்கு திரு சித்தார்த்தன் செல்வதாக இருந்தது. இதையெல்லாம் திரு டாக்டர் தேவானந்தாவும் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இரகசியமாக அவர்கள் செய்ய முனைந்தது. அது தெரிய வந்தவுடனே கூட்டம் காலவரையிலிருந்து பிற்போடப்பட்டிருப்பதற்கு மக்களுக்கு ஒழித்து தெரிந்தார். நாங்கள் ஒளிவு மறை இல்லாமல் எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானத்தின்படி, கூட்டு தீர்மானத்தின்படி நாங்கள் சகல கட்சிகளுக்கும் இந்த அறிவித்தலை கொடுக்கிறோம், இந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறோம். அவ்வளவுதான். எம்.ஏ. சுமந்திரனின் விசேட ஊடக சந்திப்பு இன்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்றது.